ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது டே 1ஓட வீடியோ. டே 1 வந்து நாங்கள் மிஷிகன் லேக்குக்கு வந்திருக்கோம். மார்னிங் வந்து கிளம்பி டேரெக்டாக வந்து இங்கே தான் வந்தோம். மார்னிங் ஒரு 8 o'clock கிளம்பி 1 o'clock ரீச் பண்ணோம். நடுவில் ஒரு பிரேக் எடுத்தோம். நாங்கள் பீச்சில் என்ன பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவில் இருக்கும். வாங்க வீடியோ பார்க்கலாம். நாங்கள் கிளம்புனது சாட்டர்டே மார்னிங். ஃப்ரைடே நைட்டே வந்து ஃபுல் பேக்கிங்கும் முடித்ததுனால மார்னிங் எழுந்திரிச்சிட்டு நாங்கள் வந்து வீட்டிலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 8 o'clockலாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் ஒரு 7:30 போல் வந்து நாங்கள் கிளம்பி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். ஃப்ரெண்டோட கம்யூனிட்டிக்கு வந்துட்டோம். அங்கே எங்கள் வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு 20 minutes ட்ராவல். ஸோ அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டா டே 1ஓட ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஹாய் ஹார்விக். ஹாய் ஹாய் சொல்லு லோகன். வாடா இங்க வாடா. லோகன், தம்பிக்கு ஹாய் சொல். போ போ போ. லோகன் ரெடியா? போலாமா? இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆர்வி வந்து சேல் பண்ணுற சைட்டு. இங்கே வந்து எல்லா விதமான மாடல் ஆர்வியும் இருக்கும். நாங்கள் போன லாங் வீக்கெண்ட் அப்போ நாங்கள் நிறைய ஆர்வி பார்த்தோம். நிறைய ட்ரைலர் ஆர்விலாம் இருந்தது, பஸ் ஆர்வி இருந்தது. இந்த வருஷம் வந்து யூஸ்வலாக வந்து ஆர்வி எப்போதும் சேல் ஆகிறதோட ஜாஸ்தி சேல் ஆகிருந்துச்சு. எப்படி எங்களுக்கு தெரியும்னா, நாங்கள் ஆர்வி புக் பண்ணும்போது பயங்கர டிமாண்டாக இருந்துச்சு. நாங்கள் புக் பண்ணி ஒரு 5 monthsக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து கிடச்சிது. அப்போ வந்து சொன்னாங்க அந்த கம்பெனியில், கோவிட்னால நிறைய ஆர்வி வந்து சேல் ஆகுது, அதனால் எங்களுக்கு வந்து டிமாண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ட்ராவல்னால் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் அதிகமாக சாப்பிடுவோம். அது மாதிரி இப்போ வந்து ஸ்நாக் டைம் ஆரம்பித்தாச்சு. கிளம்புன ஒரு 1 hourக்கு அப்புறம் எல்லா பசங்களும் ஃபஸ்ட்டு சிப்ஸை தான் சாப்பிட்டானுங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு ஜாலியாக பேசிட்டு நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். இப்போ ஒரு பிரேக் எடுக்கலான்ட்டு நாங்கள் வந்து கேஸ் ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து கேஸ் ஸ்டேஷனில் தான் வந்து நாங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணோம். இங்கே பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டேஷன்லேயே வந்து நமக்கு நிறைய ஐட்டம் வச்சுருப்பாங்க. அதாவது ட்ராவல் வந்து நம்ம போயிட்டுருக்கும்போது ஒரு சில ஐட்டம்லாம் நமக்கு வேணும். இப்போ பால், முட்டை இதெல்லாம் வேணும்னா கேஸ் ஸ்டேஷன்லேயே கூட நாங்கள் வாங்கிக்குவோம். ஈகனுக்கு பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து நாங்கள் உட்காந்துருக்கும்போது பூனை வந்து விளாண்டுட்டு இருந்துச்சு. ஈகன் அது கூட உட்காந்து விளாண்டுட்டு இருந்தான். இந்த ஆர்வி பஸ் மாடல் ஆர்வி எங்களுக்கு பக்கத்தில் பார்க் பண்ணியிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் காட்டலான்ட்டு நான் எடுத்தேன். இது பஸ் மாடல் ஆர்வின்றதுனால உள்ளே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ரூமெல்லாம் வச்சு இருக்கும். இப்போ வந்து பசங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக பேசிகிட்டு இருந்தானுங்க. ஒரு 15 minutes வந்து இங்கே பிரேக் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு 2.5 hours ட்ரைவ் இருக்குது எங்களுக்கு. இப்போ வந்து ஃப்ரெண்டு மாற்றிக்கிட்டாங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஈகன் அவங்க எல்லாருமே வந்து ஈகன் அப்பா கூட கேம் விளாண்டுட்டே வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த சைடு வந்து பேசிகிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்து வீட்டில் இருக்கிற மாதிரியே நல்லா ஜாலியாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து கதை பேசிட்டு போயிட்டு இருந்தோம். பசங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணானுங்க. நாங்களுமே எனக்கு வந்து பர்சனலாக இந்த ஒரு 3 days போன ட்ரிப்பு வந்து 3 daysமே நாங்கள் பிளான் பண்ண மாதிரி போணுச்சு. அதனால ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள்.
இப்போ நாங்கள் பீச் பக்கத்தில் வந்துட்டோம். நாங்கள் போனது வந்து சாகட்டாக் டியூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் பார்க். அது வந்து மிஷிகன் லேக் இருக்குது அங்கே. அந்த பீச்சில் தான் நாங்கள் போனோம். ஸோ இதான் அந்த என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருந்தது. இங்கே போயிட்டு அது உள்ளே வந்து நம்ம ஒரு ட்ரையல் மாதிரி நடந்து போய் அப்புறம் நம்ம பீச்சுக்கு போகிற மாதிரி இருந்தது. போகலாம், நீங்கள் 2 பேரும் நல்லா விலைக்கு ஷூ கழட்டலாம், அப்பா எடுப்பாங்க. இப்போ வந்து நாங்கள் ரைஸ் மட்டும் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். அங்கே போய் வந்து நாங்கள் சாப்பிட்டுக்கலான்ட்டு. இங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பீச்சில் இருக்க ரெஸ்ட் ரூம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பீச் ட்ரையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப தூரம் நடந்து போய் பீச்சுக்கு போகிற மாதிரி இருந்தது. பட் அந்த ட்ரையல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே நிறைய மரங்கள் இருக்கிறனால அன்றைக்கி வெயிலும் இல்லை, அதனால் ரொம்ப நேரம் நடந்த ஒரு ஃபீலே இல்லை. அந்த உள்ளே வந்து அந்த ட்ரையல் வந்து பயங்கர அழகாக இருந்துச்சு. நடந்து போக போக வந்து நாங்கள் பீச் கிட்ட நடந்து போக போக சாண்டியாக இருந்துச்சு. இந்த இடம் எனக்கு பார்க்கும்போது எனக்கு தனுஷ்கோடி நான் சின்ன வயசில் போன ஞாபகம் வரும். இந்த இடம் பார்க்குறதுக்கு எனக்கு அப்படி தான் கொஞ்சம் இருந்தது. இப்போ வந்து பியூட்டிஃபுல்லான வியூ இந்த பீச் வந்து வந்துருச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் தண்ணி சில்னஸ் தெரிஞ்சிச்சு, ஏன்னா வெயில் இல்லாதனால. கொஞ்சம் வெயில் இருக்க நாள் போனோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் அந்த வியூ வந்து பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. லஞ்ச் அங்கே தான் போய் சாப்பிட்டோம். இது வந்து வெஜ் கிரேவி ஃப்ரெண்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் வச்சு எடுத்துக்கிட்டோம் ஆர்வியில். அப்புறம் தக்காளி தொக்கு ஏற்கனவே செஞ்சு கொண்டு வந்திருந்தது. அப்புறம் சப்பாத்தி வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அதை தவிர பசங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ரோல் மாதிரி ஒன்று இது வந்து சுட்டு கொடுத்தோம். இது வந்து நமக்கு அப்படியே ரெடிமேடாக இருக்கும். அதை நம்ம ஜஸ்ட் வார்ம் பண்ணி கொடுக்க வேண்டியது தான். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால். அப்புறம் வந்து நாங்கள் இங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பசங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பீச்சு. இப்போ கீழே அந்த தண்ணிக்கு நடந்து போனேன். அது வந்து கால் வந்து எவ்வளோ தூரம் உள்ளே போகுதுன்றதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் நடந்து நாங்கள் தண்ணிக்கிட்ட வந்தோம். பயங்கர சில்லுன்னு இருந்துச்சு அன்றைக்கி தண்ணி. ஆனால் வெயில் இருக்கும்போது தான் கண்டிப்பாக போகணும். நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கு வந்து லைட்டாக குளிர ஆரம்பிச்சிருச்சு அந்த சில்னஸ் வந்து, அந்த தண்ணீரோட சில்னஸ். பட் அப்புறம் இருந்தும் எல்லாருமே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஈகனுக்கெலாம் வந்து ரொம்ப நடுங்கிட்டு இருந்தான். பட் அவனுங்க மண்ணில் விளையாடும் போது நார்மலாகிடுச்சு. बाहुबली
என்னது இது? Sandcastle. Okay, it was sandcastle. பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்டு போன பாத்திரம் எல்லாமே லஞ்ச் சாப்பிட்டது எல்லாம் வந்து வாஷ் பண்ணியாச்சு. நான் வாஷ் பண்ணேன், என் ஃப்ரெண்டு வந்து அது எல்லாமே தொடச்சி வச்சுட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்பி நாங்கள் புக் பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு வந்து போகிறோம். அங்கே போயிட்டு அப்புறம் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். இப்போ நாங்கள் வந்து அந்த ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம்ல, அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஒரு 1/2 hour ட்ரைவ் தான். ஸோ இதுதான் அந்த ஹோட்டல். வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரூமில் போய் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்வியில் டின்னர் சாப்பிட்டோம். ஸோ அந்த ரூம் வந்து இப்படி தான் இருந்தது. இந்த ஃபஸ்ட்டு டே மட்டும் 2 ஃபேமிலியுமே வந்து ஒரே ரூமில் தான் தங்கினோம். ஏன்னா நாங்கள் கேம்ப் கிரவுண்ட் வந்து புக் பண்ணியிருந்தோம், லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது உள்ள ரூம் வந்து. இந்த ரூமில் தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ரூமில் பார்த்திங்கன்னா பெட்ரூம்லேயே வந்து பாத்டப் வச்சுருந்தாங்க. பசங்களாம் வந்து அதில் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்புறம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட்டோம். நாங்கள் அந்த தங்கியிருந்த ரூமோட ரெஸ்ட் ரூம் சைஸ் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து நம்ம யூஸ்வலாக ரெண்டல் ஹோம்லாம் இங்கே இருக்கும்ல, அந்த ரூம் சைஸ் அளவு தான். பாத்டப் ஏரியா இது. இதுதான் வந்து அந்த ரூம்க்குள்ள ரெஸ்ட் ரூம். இப்போ நாங்கள் எல்லாமே இங்கே வச்சுட்டு ஆர்வியில் போயிட்டு இட்லி ஊற்றி சாப்பிட்டோம். ஸோ நாங்கள் இட்லி ஊற்றுற கேப்பில் வந்து மற்றவங்க எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டாங்க குளித்து. ஸோ இட்லி ஊற்றிட்டு நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து சட்னியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம்ல, அதை வச்சு சாப்பிட்டோம். தக்காளி தொக்கு, அதுக்கப்புறம் வந்து கடலை சட்னி என்னோடய ஹஸ்பண்ட் அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து கூழ் வந்து என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. 3 நாளைக்கு வந்தது அந்த கூழ். ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து தூங்கியாச்சு. ஸோ டே 1 வந்து ரொம்ப பயங்கர என்ஜாய்மெண்ட்டோடு வந்து முடிஞ்சுது.